ஸ்ட்ரெச் மார்க் வந்து யாருக்கு ஏற்படும் அப்படின்றது இருக்குது. அதாவது ஒரு 10லேருந்து 15 வயசு குழந்தை, அதாவது அவங்க பியூபர்ட்டி சமயத்தில் அவங்களுக்கு வரும். அப்புறம் ப்ரெக்னன்சி டயத்தில் வந்து ஸ்ட்ரெச் மார்க் வரும். அப்புறம் வெயிட் லாஸ் அப்படி இல்லைன்னா வெயிட் கெயின் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஸ்ட்ரெச் மார்க் இருக்கும். பொதுவாக ஸ்ட்ரெச் மார்க் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பர்பிள் கலர்லேயும் ஒரு ஒயிட், அதாவது ஸ்கின் கலரில் கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் வந்து ஒரு ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸ் மேனுஃபேக்சராக இருக்கிறதுனால ஸ்ட்ரெச் மார்க்கை போக்குறதுக்கு வழி இருக்கா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பாங்க. ஸ்ட்ரெச் மார்க்கு அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளோட டர்மிஸில் மிடில் லேயரில் ஏற்படுற ஒரு டேரிங் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதாவது ஒரு ஸ்ட்ரெச்சிங் அப்படி இல்லைன்னா அந்த ஸ்கின்னில் இருக்கிற அந்த எலாசிட்டி வந்து கிழிஞ்சு போகிறதுனால தான் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெச் மார்க்கு ஏற்படுது. இந்த ஸ்ட்ரெச் மார்க்கை வந்து எந்த ஸ்டேஜில் சரி பண்ணலாம் அப்படின்றது இருக்குது. அடுத்தடுத்த எபிசோடில் ஸ்ட்ரெச் மார்க்கை எப்படி சரி பண்ணலாம், என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன்.